السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذين تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. صدق الله العليم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني فيفقهوا قولي. ربي زدني علما فاذكروني أذكركم واذكروا لي ولا تكفرون. நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு மாறு செய்யாதீர்கள் அப்படின்ற இந்த வசனத்தை கேட்டது போல அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த சபையில நம்ம எல்லாரும் கூடியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தன்னுடைய குரான்ல 11வது அத்தியாயத்துல சொல்றான், இலல்லாஹி மர்ஜியுக்கும் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அல்லாஹ்வின் பக்கமே உங்களுடைய மீளும் இடம் இருக்கிறது. அவன் எல்லா பொருட்களின் மீதும் பேராற்றலுடையவனா இருக்கிறான் அப்படின்னு இந்த குரான் வசனத்துக்கு ஏற்றது போல நம்மளுடைய மீளுமிடம் எங்க இருக்கு? அல்லாஹ் பக்கம் தான் மறுபடியும் நம்ம திரும்பக்கூடியவங்களா இருக்கிறோம். அல்லாஹ் கிட்ட மறுபடியும் நம்ம போகக்கூடியவங்களா இருக்கிறோம் அப்படின்ற இந்த நினைவூட்டலை நான் நினைவுபடுத்தி இந்த வகுப்பை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மறுபடியும் இந்த வாய்ப்பு அல்லாஹ் எனக்கு கொடுத்ததுக்கு. சரி, மனிதர்கள் அல்லாஹ் படைச்சிட்டான். எதுக்காக படைச்சான் அல்லாஹ்? படைச்ச நோக்கம் என்ன? வமா ஹலக்துல் ஜின்னி வல் இன்சி இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி வேறு எதற்காகவும் படைக்கவில்லை அப்படின்னு சொல்றான். ஆனா நாம வந்த நோக்கத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கோமா? சிந்திச்சு பாருங்களேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? வணங்குறதுக்காக தான் படைச்சேன்னு சொல்றான். நம்ம வந்த நோக்கத்தோட வாழ்றோமா? எப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் மனிதர்கள்? கடவுளே இல்ல அப்படின்னு சில பேரும், இன்னும் பல கடவுள்கள் இருக்கிறாங்க அப்படின்னு இன்னும் சில பேரும் கொள்கை ரீதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்ததா மனிதர்கள் எப்படி மனிதன் சார்ந்த விஷயத்துல பாருங்களேன் எப்படி வாழ்றோம் அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சண்டை போடுறது, குரோதம், பழி வாங்குறது, கோபப்படுறது, கொலைன்னு தீய எண்ணத்துல என்ன செய்யறோம்? சில பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம் இல்லையா? அப்படிதானே? இன்னும் சில பேர் எப்படி வாழ்றாங்க தெரியுமா? ரொம்ப இரக்கத்தோட, பொறுமையோட, மன்னிக்கிற மனம் உள்ளவங்களாகவும், விட்டு கொடுக்கக்கூடியவங்களாகவும், கருணை காட்டக்கூடியவங்களாகவும் இன்னும் சில பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படி மனிதன் ரெண்டு வகையா வாழ்ந்துட்டு இருக்கான். ஒண்ணு நன்மை செய்யக்கூடியவனா வாழ்ந்துட்டு இருக்கான். ரெண்டாவது தீமை செய்யக்கூடியவனாவும் வாழ்ந்துட்டு இருக்கான். இப்போ ரெண்டு டைப் என்ன செய்யறோம்? நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு மனிதனுடைய ஒரு முகமீனுடைய இலக்கு எதுவா இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கணும், சுவனம் செல்லணும் அப்படின்றதுதான் அவனுடைய இலக்காவே இருக்கும். இந்த இலக்கை அடைகிறதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான விஷயம் எது தெரியுமா? நற்பண்புகள் தான். நற்பண்புகள் ஒரு மனிதன்கிட்ட இல்ல அப்படின்னா அவனால எந்த நல்ல செயலுமே செய்ய முடியாது. அப்படிதானே? அப்படிப்பட்ட நற்பண்புகளை ஒன்றான மன்னித்து மகிழ்பவர் அப்படின்ற தலைப்புல இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் எப்படி மன்னிக்கணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மன்னிப்பு அப்படின்ற வார்த்தைக்கு அரபுல சொல்றாங்க அஃப்வன், ஃபர்கிவ்னஸ். மன்றாடி கேட்போம்ல, மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றது. இல்ல மனசுல ஒரு உதிப்பு வரும்ல, இல்ல அப்படின்னா ஒருத்தவங்க கோபமா இருப்போம், அவங்க மேல ஒரு இரக்கம் கொண்டு என்ன செய்வோம்? சரி அப்படின்னு நம்மளுடைய மனசை மாத்திக்குவோம்ல, இதுதான் மன்னிப்பு அப்படின்னு சொல்லலாம். எப்படி மன்னிச்சு மகிழணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி மன்னிக்கிறது ரெண்டு வகையா சொல்லலாம். இந்த ரெண்டு வகை என்ன தெரியுமா? ஒண்ணு, அல்லாஹ் அல்லாஹ் கிட்ட நம்ம ஒரு தவறு பண்றோம்ல, அல்லாஹ் சொல்ற கட்டளைகளை மாறு செஞ்சுட்டு என்ன செய்ய போறோம்? நம்ம அல்லாஹ் கிட்ட யா அல்லாஹ் நான் மன்னிச்சிடு யா அல்லாஹ்ன்னு போறோம்ல, இந்த மன்னிப்பு ஒண்ணு அல்லாஹ் சார்ந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, மனிதர்கள் இடையில ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு மன்னிப்பு கேட்போம்ல. இப்படி ரெண்டு வகையா பிரிச்சு இந்த வகுப்பு இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். முதலாவதா, அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை மீறியதற்காகவும் அதுல தவறு செஞ்ச காரணத்தினால அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம் இல்லையா? இப்ப தவறு அப்படின்ற ஒரு விஷயம் எங்க ஸ்டார்ட் ஆச்சு தெரியுமா? முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அங்க இருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது தப்பு பண்ற விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்ன சொன்னா?
இந்த சொர்க்கத்துக்குள்ள போங்க, இந்த மரத்தை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, நெருங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தின் காரணமா என்ன செய்யறாங்க அவங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் அவங்க நெருங்கிட்டாங்க. தவறளிச்ச காரணத்தினால என்ன செய்யறான் அல்லாஹ், சொர்க்கத்துல இருந்து பூமிக்கு அனுப்புறான். அவங்க பூமிக்கு வராங்க. அவங்க அல்லாஹ் ஏற்கனவே கத்துக் கொடுத்திருப்பான்ல, சொர்க்கத்துல என்ன செய்யறான் அல்லாஹ், எல்லா வார்த்தைகளையுமே கத்துக் கொடுத்துறான். அதுல மன்னிக்கிற விஷயங்களையும் அல்லாஹ் கத்துக் கொடுக்குறான். இந்த வார்த்தைகளை வச்சு பூமிக்கு வந்து என்ன செய்யறாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறாங்க அல்லாஹ் கிட்ட. எல்லாம் நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வயின்லம் தகுஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் காஷிரீன். எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழிச்சிட்டோம், எங்களை நீ என்ன மன்னிச்சு நீ கிருபை செய்யல அப்படின்னா நாங்க நஷ்டமடைந்தவங்களா மாறிடுவோம் யா அல்லாஹ் அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த தவறுன்ற விஷயம். அல்லாஹ் சொல்றான், நீங்க கொஞ்ச நாள் என்ன செய்யுங்க, இந்த பூமியிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்களுக்கும் உங்களுடைய சந்ததியினருக்கும் என் புறத்திலிருந்து நேர்வழி வரும். அதை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, வெற்றி அடைஞ்சவங்களா ஆயிடுவாங்க. யார் அதை ஃபாலோ பண்ணலையோ அவங்க தோல்வி அடைஞ்சவங்களா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இது மாதிரி புறக்கணிச்ச கூட்டத்தார் எல்லாத்துக்குமே எல்லாம் என்ன செய்யறான், ஒரு வேதனையும் கொடுக்குறேன்னு தன்னுடைய குரான்ல சொல்றான். உதாரணமா ஆது கூட்டம் எடுத்துக்கலாம், சமூது கூட்டத்தை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான். இது எல்லாம் குரான்ல நம்ம நிறைய விஷயங்களை இதை படிச்சிருக்கலாம், ஆது சமூது கூட்டத்தை பத்தி, அப்படித்தானே? ஏன்னா ரெண்டு கூட்டமுமே அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்க தவறிட்டாங்க. இது போல மன்னிப்பு கேட்க தவறிய எத்தனையோ கூட்டத்தை அல்லாஹ் அழிச்சிட்டான். ஆனா ஒரே ஒரு கூட்டத்தை மட்டும் அல்லாஹ் பாதுகாத்தேன் அப்படின்னு சொல்லி குரான்ல சொல்றான். அது எந்த கூட்டம் தெரியுமா? தெரிஞ்சவங்க சேட் பண்ணுங்க. எந்த ஒரு கூட்டத்தை அல்லாஹ் பாதுகாத்தான்? தெரியுமா? சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டம். அல்லாஹ் 21வது அத்தியாயத்துல சொல்றான், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய சமூகத்தின் மீது கோபமா இருந்துட்டு அந்த ஊரை விட்டு வெளியே வராங்க, அப்படிதானே? அந்த ஊரை விட்டு வெளியே வந்தோடனே என்ன செய்யறான் அல்லாஹ், என்ன பண்றான், அல்லாவுடைய கட்டளை இல்லாம தானே அவங்க போறாங்க. அப்ப அல்லாவுடைய கட்டளை இல்லாம இவங்க போகும்போது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, நம்ம அவங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் கொடுக்க மாட்டோம்னு நினைச்சிட்டாங்களா? அல்லாஹ் கேக்குறான். அவங்கள எல்லாம் என்ன செய்யறான், மீன் வயிற்றுக்குள்ள போக வைக்கிறான். ஒரு ஆழ்ந்த இருள்ல என்ன செய்யறாங்க, அவங்க உள்ள இருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல தன்னுடைய தவறுகளை உணர்ந்து அவங்க துவா கேக்குறாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்தும் மினவ்வாலிமீன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியன் யாருமே இல்லையா அல்லா, நீ தூயவன் யா அல்லா, நான் அநீதி இழைத்தவங்கள்ட்ட ஒருவனா நான் மாறிட்டேன் யா அல்லான்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்ட காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள அந்த மீன் வயித்துல இருந்து வெளியேற்றுறான், அவங்கள மன்னிச்சிடுறான். அப்போ அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறது இல்ல, அவனுக்கு நிகர் அவன் மட்டும்தான். அதுல நபிமார்களுக்கே தலையிட எந்த உரிமையுமே தரல, இல்லையா? அல்லாஹ் எவ்வளவு பாவங்களை மன்னிப்பேனும் ஒரு அளவுகோலும் நமக்கு கொடுக்கல தானே. கடல் நுரையளவு நான் மன்னிக்கிறேன்டா, கடல் நுரைய எந்த அளவு நமக்கு தெரியுமா? இல்ல, தெரியாது. இப்ப மலை போல நான் என்ன செய்றேன், உகது மலை போல என்ன செய்றேன், நன்மை தரேன்னு சொல்றான். இப்ப எவ்வளவு அளவு அப்படின்ற ஒரு விஷயம் என்னல, நம்மளுக்கு பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவுகோலே கிடையாது. அல்லாவுக்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். இப்ப நமக்கு என்ன புரியுது இதுல, நம்ம தப்பு பண்ணி அல்லாஹ் கிட்ட மீண்டும் மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ் கண்டிப்பா மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். ஒரு தவறு பண்ணிட்டீங்களா, அல்லாஹ் கிட்ட என்ன செய்யுங்க, மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருங்க. அதுல நிராசை அடையவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் நமக்கு புரியுது. சரி, எப்படி நம்ம மன்னிப்பு கேட்போம்? ஒரு தவறு பண்ணிட்டு அல்லாஹ் கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்போம்? யா அல்லாஹ், நான் தவறு செஞ்சுட்டேன். இப்ப உதாரணமா சினிமா பார்த்துட்டேன், நாடகம் பார்த்துட்டேன், என்ன மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லி மன்னிப்பு கேட்போம். மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லி மன்னிப்பு கேட்போம் இல்லையா? அப்போ தவறு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா மன்னிப்பான். மனிதர்கள் என்ன செய்ய மாட்டோம், மன்னிக்க மாட்டோம், அப்படிதானே? ஏன்னா அவனுடைய சிஃபத்துக்கள் ஒன்றுதான், அல்லாவுடைய சிஃபத்துக்கள் ஒண்ணு என்னது, அல் கஃபூர், மன்னிக்க கூடியவனா இருக்கான். சுப்ஹானல்லாஹ். அவனுடைய தன்மைகள்ல ஒண்ணு அல் கஃபூர். ரமலானுடைய கடைசி பத்துல கூட கேட்போம்ல, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி அப்படின்னு துவா கேட்போம்ல. என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ மிகவும் மன்னிக்க கூடியவன், நீ மன்னிப்ப விரும்பக்கூடியவன், நீ என்ன மன்னிச்சிரியா அல்லான்னு துவா கேட்போம்ல.
அப்படி அல்லாஹ் எந்த தன்மையில இருக்கான்? அவனுடைய சிஃபத் என்ன? அல் கஃபூர், மன்னிக்க கூடியவனா இருக்கிறான். அப்ப கண்டிப்பா நம்மளுடைய தவறுகளை இன்ஷா அல்லாஹ் மன்னிப்பான். சரி, நான் மன்னிப்பு கேட்டேன். நான் மீண்டும் மீண்டும் அதே தவறு பண்றேன் அப்படின்னா, அல்லாஹ் மன்னிப்பானா அப்படின்னு கேக்குறீங்களா? கண்டிப்பா நம்மளுடைய ரப்பு அப்பயும் மன்னிப்பான். ஏன்னா அல்லாஹ் கருணையாளன் இல்லையா? நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவன். அப்படிதானே? மனிதனுடைய இயல்பு என்ன? அல்லாவே சொல்றான். ஆதமுடைய மக்கள் அனைவருமே தவறிழைக்க கூடியவங்க தான். அப்போ தவறு செய்யறது இயல்புதான் இல்லையா? ஆதம் நபி, யூனுஸ் நபி போன்ற எல்லா பேருமே என்ன செய்றாங்க? தவறு பண்றாங்க. மீண்டு என்ன செய்றாங்க? அல்லாஹ் கிட்ட மீண்டு வராங்க. அதுபோல நாமளும் மன்னிப்பு கேட்டு மீளக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அல்லாஹுக்கு நம்மளுடைய நம்மளுடைய எஜமானுக்கு நம்மள நரகத்துல போடுறதுதான் நோக்கமா? கிடையாது. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்றான்? நம்ம என்ன தப்பு பண்ணாலும் மன்னிச்சுட்டே இருக்கிறான். எத தவிர? ஷிர்க் இணை வைக்கிறத தவிர இது எல்லாத்தையுமே நான் மன்னிக்கிறேன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். எப்பேர்ப்பட்டவன் நம்மளுடைய ரப்பு. மனித படைப்பாகிய நாம படைச்ச ரப்புக்கு மாற்றமா? பாவமான காரியங்கள்ல பயங்கரமா, ரகசியமா, அறிஞ்சும், அறியாமலும் வாழ்நாள் ஃபுல்லா என்ன செய்றோம்? தப்பு பண்ணிட்டே தான் இருப்போம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா நம்மளுடைய ரப்பு இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த பாவமான செயலுக்கு உடனே உடனே மட்டும் தண்டிச்சதுதான் வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனித சமூகம் அப்படின்னு ஒரு படைப்பே இல்லாம போயிருக்கும். அப்படிதானே? அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய மன்னிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய பெருங்கருணைய நம்மளுடைய வாழ்நாள்ல பாவத்துல இருந்து தவறுல இருந்து மீளணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? மன்னிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு வாசலை திறந்து வச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கருணை எந்த அளவு தெரியுமா? திருமிதியில வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க. அனஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஆதமுடைய மகனே, யார் சொல்றா? அல்லாஹ் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத அப்படியே சொல்றாங்க. நீ என் மன்னிப்ப ஆதரவு வச்சு நீ என்ன அழைக்கிற. நான் என்ன செய்றேன்? உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிடுறேன். எந்த அளவு? நீ வானத்துடைய முகட்ட தொடுற அளவுக்கு அவ்ளோ தூரம். அந்த அளவுக்கு நீ பாவத்தோட நீ என்ட்ட வந்து மீண்டு என்கிட்ட வரணும். மன்னிப்பு கேட்கிற அப்படின்னா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. நான் கண்டிப்பா உன்ன என்ன செஞ்சுருவேன்? மன்னிச்சிருவேன்னு அல்லாஹ் சொல்றான். எப்போ? எனக்கு இணை வைக்காத நிலையில நீ என்ன செய்ற? நீ வந்தீன்னா, பூமி முழுவதும் உன்னுடைய பாவத்தோட நீ தூக்கிக்கிட்டு வந்தா கூட சரிப்பான்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப எல்லாம் என்ன சொல்றான்? நான் உன்ன மன்னிக்கிறேன்னு தான் சொல்றான். உன்னுடைய கருணை, உன்னுடைய இரக்க குணம். நாம பாவம் பண்ணிட்டு அல்லாஹ் கிட்ட மீண்டு போகும்போது அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் நான் தான் மன்னிப்புக்கு தகுதியானவன் சொல்லி என்ன அழைக்கிறான். அதனால அவனுடைய பாவத்தெல்லாம் நான் மன்னிக்க கூடியவனா இருக்கிறேன். அதனால அவன என்ன பாவம் பண்ணாலும் நான் மன்னிச்சிடுறேன்ப்பான்னு சொல்றான். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு கருணையாளனா இருக்கான் நம்மளுடைய ரப்பு. இல்லையா? பாருங்களேன். கடமைகள இஸ்லாமிய ஷரியத்துல 2 வகையா சொல்லலாம். ஹுகூக்குல்லாஹ், ஹுகூக் இபாதான்னு சொல்லலாம். ஒண்ணு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இன்னொன்னு சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஏதாவது தவறு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவன்ட்ட மறுபடியும் மீண்டு போறோம்னா அல்லாஹ் மன்னிக்கிறான். எந்த அளவுனா, ஒரு சின்ன சின்ன பாவம் செஞ்சா மட்டும் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையாது. நீ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் சரி, நீ என்கிட்ட மீண்டு வர்றியா? அல்லாஹ் நேசிக்கிறான். அத விரும்புறான் அல்லாஹ். முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ பாருங்களேன். ஒரு 100 கொலை செஞ்சக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ் மன்னிச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அவரு 99 கொலை செஞ்சுட்டு என்ன செய்றாரு? ஒரு துறவிட்ட போறாரு. என்ன அல்லாஹ் மன்னிப்பானா? அப்படின்னு சொல்லி அந்த துறவிட்ட கேட்கிறாரு. நீ 99 கொலை பண்ணிட்டு என்ன மன்னிப்பானான்னு எப்படிப்பா கேட்கிற? அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவர் என்ன செய்றாரு? கோவத்துல என்ன செஞ்சுறாரு? அவரையும் கொன்னுட்டு 100 கொலையா மாத்திடுறாரு. 100 கொலை செஞ்சுட்டு மறுபடியும் அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிருது. மறுபடியும் தன்னுடைய இறைவன்ட்ட போறாரு. மறுபடியும் நான் எப்படியாவது அல்லாஹ் கிட்ட மீண்டு போணும். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல போய் சந்திக்கணுமேன்ற அந்த ஒரு அச்சத்துல என்ன செய்றாரு? அத நோக்கி தேடிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு அறிஞர பார்க்கிறாரு. ஒரு அறிஞர் சொல்றாரு, "ஒரு ஊருக்கு போ. அங்க நல்லவங்க வாழக்கூடிய ஒரு ஊர் அது. அந்த இடத்த நீ சென்றடைஞ்சு, அங்க நீ அவங்களோட சேர்ந்து வாழு. அல்லாஹ் உன்ன மன்னிப்பான்." அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறாரு. இவரும் அந்த பயணத்த தொடங்குறாரு. ஆனா, வழியிலே மரணம் ஆயிறாரு அவரு. இப்ப மரணம் ஆனோனே யார் வராங்க? இப்ப அவரு நல்லவரா? கெட்டவரா?
அப்படின்னு பார்த்தோம்னா, மலக்குமார்களே என்ன செய்றாங்க? 2 பேருமே வராங்க. நல்லவங்களுடைய உயிர்கள கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வராங்க. தீய உயிர்கள கைப்பற்றக்கூடிய மலக்குகளும் வராங்க. நம்மளுக்கே இப்ப இந்த ஹதீஸ் கேட்கும்போது குழப்பம். யார் இவங்க நல்லவங்களா, கெட்டவங்களா அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அப்ப 2 மலக்குமார்களுமே வராங்க அங்க. 2 பேத்துக்கும் போட்டி நடக்குது. இந்த உயிரை யார் கைப்பற்றுறது அப்படின்னு. தெரியல அவங்களுக்கு. அப்ப அல்லாஹ் தீர்ப்புக்காக ஒரு மலக்க அனுப்புறான். அப்ப அவர் வந்து சொல்றாரு, நல்லவங்களுடைய ஊருக்கு அருகில அவர் மரணிச்சிருந்தாரு அப்படின்னா, நல்ல உயிர்கள கைப்பற்றக்கூடிய மலக்குகள் என்ன செய்யுங்க, இவங்கள எடுத்துட்டு போங்க. இல்ல பாவிகளுடைய ஊருக்கு அருகில் அவர் மரணிச்சிருந்தார் அப்படின்னா, தீய உயிர்கள கைப்பற்றக்கூடிய பாவிகள் உயிர்கள கைப்பற்றக்கூடிய மலக்குகள் அவர எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அங்க அளந்து பார்க்கப்படுது. நல்லவங்களுடைய ஊருக்கு அருகில தான் என்ன செய்றாரு, அவரு மரணிச்சிடுறாரு. அப்போ நல்ல உயிர்கள கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் வந்து இவருடைய உயிர கைப்பற்றுறாங்க. இது கதைன்னு நினைச்சிடாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு செய்தி. 100 கொலை செஞ்சுட்டு மனம் திருந்தி வரும் அடியான அல்லாஹ் மன்னிக்கும்போது, நம்மள அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? சிந்திச்சு பாருங்களேன். நாம மனம் திருந்தி அத மறுபடியும் செய்யாம இருந்தா, கண்டிப்பா நம்மளுடைய ரப்பு மன்னிப்பான். இப்படி அல்லாவே நம்மள எவ்வளோ தவறு பண்ணாலும் நான் மன்னிக்கிறேன், மன்னிக்கிறேன்னு சொல்றானே, நாம அவனுடைய படைப்பு தான. அவனுடைய அடிமை தான. ஏன் நம்மால மன்னிக்க முடியாதா? சக தோழர்கள. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஏதாவது தவறு பண்ணா, மன்னிப்பு கேட்டா, அல்லாஹ் மன்னிச்சிடுறேன்றத நம்ம பார்த்தோம். அதே இது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்துல, கடமையில நாம தவறு பண்ணி, இந்த உலகத்துல மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, நாளைக்கு மறுமையில அதற்கான பதில நம்ம கண்டிப்பா சொல்லியே ஆகணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம்மள பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்களுக்கு மனிதர் மன்னிக்கல அப்படின்னா, அல்லாஹ் அந்த தவற மன்னிக்க மாட்டானாம். அந்த மனிதன் மன்னிக்கிற வரைக்கும் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். நம்மளுக்கு இது ஒரு சாதாரண விஷயம். மன்னிக்கலன்னா போப்பா, எனக்கு என்ன அப்படின்னு என்ன செய்வோம்? அசால்ட்டா விட்டுருவோம். நீ மன்னிக்கலன்னா என்ன? நீ என்ன பெரியவரா? அப்படின்னு. இப்படித்தானே மனிதர்கள் அப்படிதான் சாதாரணமா பார்ப்போம். அதுவும் பிரச்சனையா ஒருத்தவங்கள பார்க்க ஆரம்பிச்சோம்னா அப்படிதான் பார்ப்போம். அசால்ட்டா நினைப்போம். இது எவ்வளவு பெரிய விஷயமா சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சாதாரணமா ஒரு மனிதனை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்ய மாட்டோம்? மன்னிக்க மாட்டோம். அப்படித்தானே மன்னிச்சிருவோமா? கிடையாது. மன்னிக்கிறதுக்கு மனசே வராது. சரி, சில பேர் நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தா கூட என்ன செய்வோம்? அத அடுத்தவங்கள்ட்ட சொல்லாம இருக்கவும் மாட்டோம். அத பழி வாங்கணும் அப்படின்ற குரோதத்தோட பழகக்கூடியவங்களா இருப்போம். இல்லையா? எனக்கு ஒரு டயம் வரட்டும். அப்ப நான் என்ன செய்றேன்? உன்ன வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கையில பல துன்பங்கள சந்திச்சாங்க. பழி தீர்க்கணும்னு நினைக்கலையே ரசூலுல்லாஹ். இவங்களுடைய வாழ்க்கை நம்ம அவங்கள பத்தி படிக்கும்போதே ஆச்சரியப்படுத்துது இல்லையா? எப்படி ஒரு மனிதரால எவ்ளோ தொல்லைகள கொடுத்தாலும் என்ன செய்றாரு அவரு? விட்டு குடுக்குறாங்க, பொறுமையா இருக்கிறாங்க, குரோதம் இல்லாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க. முடியுமா இவங்கனால? எப்படி இவங்கனால முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். முடியும் அப்படின்னு வாழ்ந்து காமிச்சாங்க. நமக்கு முன்மாதிரியான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் கொடுத்தாலும், எப்படி மன்னிச்சு மகிழ்ந்தாங்க. லேசா அவங்களுடைய வரலாற்ற திருப்பி பார்ப்போமா? முதலாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்த சொல்றதுக்கு முன்னால அந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். இவங்க ஒரு நல்ல மனிதர். இவர் போல ஒரு மனிதர் இருக்க முடியுமா? அப்படின்னும், இவர் நம்பிக்கையாளர், உண்மை பேசக்கூடியவர்ன்னு ரசூலுல்லாஹ் சொன்னத கேட்கக்கூடிய மக்களா வாழ்ந்தாங்க அந்த குறைஷிகள். மக்கா குறைஷிகள் அப்படித்தானே வாழ்ந்தாங்க. ஆனா ஏகத்துவத்த சொன்ன உடனே என்ன செஞ்சாங்க? அப்படியே டோட்டலா மாறிட்டாங்க. ஏன்? ஏன்னா, நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா என்ன செய்வோம்? ஓகே. அவங்க செஞ்சா கரெக்ட்டா தான் இருக்கும். அவங்க தப்பே பண்ணாலும் என்ன செய்வோம்? நல்லவங்கன்னு கூவுற கூட்டம் தான் நம்மளுடைய கூட்டம். இல்லையா? ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு முன்னாடியும் சரி, இஸ்லாத்துக்கு பின்னாடியும் சரி, ரசூலுல்லாஹ் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. ஒரே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்க. கருணையோடும், இரக்கத்தோடும் நடந்துக்கிட்டாங்க ரசூலுல்லாஹ். தன்னுடைய மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்றது, அதுக்காக தான் என்ன செய்றாங்க? மார்க்கத்த போதிச்சாங்க. அதுக்கு தானே போதிச்சாங்க. நரகத்துக்கு போயிருவீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லி தானே அவங்க என்ன செய்றாங்க? தாவா பணிவே ஸ்டார்ட் பண்ணாங்க. தன்னுடைய உறவுகளுக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு நம்மள கூப்பிட்டு அழைச்சு அவங்க சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா, நாம தான் என்ன செய்வோம்? புடிக்கலன்னா என்ன செய்ய ஆரம்பிச்சுருவோம்? அவங்க என்ன பண்ணாலும் தப்புதான். நின்றா குத்தம், உட்கார்ந்தா குத்தம்ன்னு குறை சொல்லக்கூடியவங்களா மாறிருவோம் இல்லையா?
தப்புதான் அவங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அது போல அந்த மக்களும் ரசூல்லாவ எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் தப்புன்னு சொல்லக்கூடியவங்களாவும் ஏளனமாவும் பார்த்தாங்க, கேலி பண்ணாங்க. ரசூல்லா சந்தையில என்ன செய்றாங்க, நடந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. சில இடத்துல தாவா பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க ரசூல்லா. இப்ப தாவா பண்ணிட்டு போகும்போது கூட என்ன செய்றாங்க, பின்னாடி இருந்துட்டு இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு கேவலமா என்ன செய்வாங்க, ரொம்ப அலட்சியமா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க ரசூல்லாவ. ரசூல்லாவ வீதியில போகும்போது மண்ண தூக்கி வீசுவாங்க அந்த மக்கள். அபூலஹபுடைய மனைவி நம்ம வரலாறுல பார்த்திருக்கோம்ல. இது வரைக்கும் நிறைய கிளாஸஸ்ல பார்த்திருப்போம். குப்பை கொட்டுறாங்க. ரசூல்லா எதையுமே பொறுத்துக்கலையே. பொருட்படுத்தவே இல்லையே ரசூல்லா. சூனியக்காரன், குடும்பத்தை பிரிக்கிறவன், பொய்யர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. இன்னும் ரசூல்லாவ தொழுதுட்டு இருப்பாங்களா ரசூல்லா. ஒட்டக குடலை கொண்டு வந்து ரசூல்லாக்கு மேல வைப்பாங்க. எவ்வளவு வெயிட்டா இருக்கும். ரசூல்லானால எந்திரிக்கவே முடியாது. எவ்வளவு வாடை வரும். சுபஹானல்லாஹ். இவ்வளவு கஷ்டத்தை ஒரு மனிதருக்கு கொடுத்தா எப்படி இருக்கும் அவருடைய மனநிலை? சுபஹானல்லாஹ். சிந்திச்சு பாருங்களேன். இன்னும் ரசூல்லாவுக்கும் இஸ்லாத்தை ஏற்ற மக்களுக்கும் சொல்ல முடியாத துன்பங்கள், இந்த கஷ்டங்களையும் கொடுத்தாங்க இந்த குறைஷிகள். சில பேரை கொலையும் செஞ்சாங்க. யார கொலை செஞ்சாங்க? உதாரணமா சுமையார் அலி அல்லாஹ் கொலை செஞ்சாங்கல்ல. உன்னுடைய மர்மஸ்தலத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்துல குத்தி கிழிக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். எதுக்காக? இஸ்லாத்தை ஏற்றது காரணத்தினால. சரி, இப்ப இந்த மக்களை கொடுமைப்படுத்துறாங்களா, தன்னை கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லி ரசூல்லா உடனே போர் வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா? கூப்பிடலையே ரசூல்லா. என்ன செஞ்சாங்க? இவ்ளோ கஷ்டப்படுத்துறனால அந்த இடத்த விட்டுட்டு தாவா பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு போதிச்சாங்க. அந்த இடத்த விட்டுட்டு தன்னுடைய மக்களையும் கூட்டிட்டு என்ன செய்றாங்க, அந்த இடத்த விட்டுட்டு ஹிஜ்ரத் பண்ண போறாங்க. மதீனாவுக்கு இடம் மாறி போறாங்க. ஹிஜ்ரத் பயணம் போகும்போது கூட ரசூல்லாவ சும்மா விடல அந்த மக்கள். கொலை செய்யக்கூடியவங்களா, கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி விரட்டக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த குறைஷிகள் தலைக்கு 100 ஒட்டகம் அப்படின்னு என்ன செய்றாங்க, அறிவிக்கக்கூடியவங்களா இருக்காங்க. யார் இவரை கூட்டிட்டு வராங்களோ, யார் இவங்களை பிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எங்க போறாங்க, மக்கால இருந்து மதீனாவுக்கு போயிடுறாங்க. அங்க போனதும் விட்டுட்டாங்களா? அங்கேயும் மதீனாவிலயும் சரி பல துன்பங்கள் கொடுக்குறாங்க ரசூல்லாக்கு. எந்த இடத்துலயுமே ரசூல்லா பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லை ரசூல்லாக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு இதே கிடையாது. மறுபடியும் நான் கொடுத்தே தீருவேன்னு அவங்களுக்கு அந்த குணமே இல்ல ரசூலுல்லாஹ்க்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபுல்லாவே மதீனாவாசியா மாறிட்டாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போனதுக்கு அப்புறமா. இந்த காலகட்டத்துல தன்னுடைய சொந்த ஊரான மக்காவுல பஞ்சமா இருக்கு. அந்த சமயம் கூட சரி யாரோ ஒருத்தவங்க இவ்ளோ கஷ்டப்படுத்துறாங்கல்ல அப்படின்னு விட்டுட்டாங்களா ரசூல்லா? தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு என்ன செய்றாங்க? தன்னுடைய ஊர்க்காரங்களுக்கு உதவி செய்றாங்க. உணவுப் பொருட்கள்லாம் திரட்டி உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் கோவப்படல. தன்னை விரட்டுனாங்களே, தன்னை கஷ்டப்படுத்துனாங்களே அப்படின்னு பார்க்கல. மன்னிச்சு அடுத்தவங்கள மகிழ்விக்க கூடியவங்களா இருக்காங்க. இல்லையா? இப்படி ஒரு மாமனிதரா? இன்னும் மக்காவுடைய உணவுப் பொருட்கள் எங்க இருந்து வருது அப்படின்னா, யமாமா நாட்டுல இருந்து வருது. அந்த நாட்டு தலைவர் என்ன செய்றாரு? உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தடை செய்றாரு. எமாமா பகுதியில யார் இருக்காங்க தலைவரா அப்படின்னா, சுமாமா இப்னு உசால் அப்படின்றவரு இருக்காங்க. அவர் என்ன செய்றாங்க, முஸ்லிம்கள் கைதிகளா புடிச்சிட்டு வந்து பள்ளிவாசலுடைய தூண்ல கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்ட உடனே என்ன செய்றாங்க, அவங்கள கட்டி போட்ட உடனே வந்து கேட்குறாங்க ரசூல்லா. ஆனா இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரசூல்லாவையும் மார்க்கத்தையும் ரொம்ப கடுமையா வெறுக்கக்கூடியவரு. ரசூல்லாவ அவதூறு சுமத்துறதுல இவருக்கு ரொம்ப வழமையான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப பிடிச்ச மாரி ஒரு விஷயமா இருக்கு இவருக்கு. இவர் என்ன செய்றாங்க, தூண்ல கட்டி போட்டோனே நபிஸ்லாசம் வராங்க. வந்து சுமாமா கிட்ட அவங்கள்ட்ட கேக்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு இருக்கா? நான் என்ன பண்ண போறேன்னு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சுமாமா சொல்றாரு, நான் நல்லது தான் நினைக்கிறேன். நீங்க என்ன கொன்னுட்டீங்க அப்படின்னா, இரத்த பழி வாங்க வேண்டிய ஒருவனை நீங்க கொன்றீங்க. என்ன நீங்க மன்னிச்சு எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னா, நன்றி செலுத்தக்கூடிய ஒருவனுக்கு நீங்க உபகாரம் செய்றீங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் சொல்றாரு, நீங்க செல்வத்தை விரும்புனீங்க அப்படின்னா, நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ நான் தாரேன் அப்படின்னு சொல்றாரு. நபிஸ்லாசம் ஒண்ணுமே சொல்லல. அப்படியே போயிடுறாங்க. மறுநாளும் ரசூல்லா வந்து கேக்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன முடிவெடுக்க போறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேக்குறாரு.
கேக்குறாங்க நபிஸ்லாசம். அதுக்கு சுமாமா சொல்றாரு, அதே விஷயத்த மறுபடியும் சொல்றாரு. இப்படி 3 நாளுமே இப்படியே நடக்குது. அதுக்கப்புறம் நபிஸ்லாசம் சுமாமாவை அவிழ்த்து விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்யறாரு சுமாமா ரலியல்லாஹ், உடனே கட்ட அவுத்ததுக்கு அப்புறமா அந்த பள்ளிவாசலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேரிச்சம்பழ தோட்டத்துல போய் குளிச்சுட்டு வந்து என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை ஏற்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அந்த மனிதர்களுடைய குணங்களை பத்தி அவங்களுக்கு தெரியுது. இஸ்லாத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க சுமாமா ரலியல்லாஹ். இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு மக்காவுக்கு போய் உம்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி போறாங்க. போய் அந்த மக்காவாசிகள்ட்டே சொல்றாங்க, உன்னை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இனி நபிஸ்லாமுடைய அனுமதி இல்லாம ஒரு கோதுமை தானியம் கூட யமாமால இருந்து வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னபடியே செய்யறாரு சுமாமா ரலியல்லாஹ். மக்காவுக்கு போகக்கூடிய சரக்குகளை என்ன செஞ்சுட்டாங்க, தடுத்து நிறுத்திடுறாங்க. தானியம் எதுவுமே தரல. தானியம் வராதனால மக்காவாசிகள் ரொம்ப நிலக்குலைஞ்சு போறாங்க. நபிஸ்லாசம் அப்ப என்ன செய்யல, சரி அப்படின்னு விட்டுறல. அப்பயும் தன்னுடைய மக்களுக்கு உதவி பண்றாங்க. நீங்க வந்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கடிதத்தை ஒண்ணு அனுப்பி வைக்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறாரு, அந்த தானியத்தை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. சுபஹானல்லாஹ். இந்த சம்பவத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ரசுல்லாவையும் மார்க்கத்தையும் வெறுத்தாங்கல்ல இந்த மனிதர், மன்னிச்சதுக்குனாலதான் ரசுல்லா அவங்கள மன்னிச்சதுனாலதான், ரசுல்லாவுடைய நற்பண்புகளாலதான், அதனால அவங்க ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். இன்னும் பெரிய பெரிய சீரழிவை விதைச்ச அந்த கொடூரமான அந்த பகைவர்கள் இருக்காங்கல்ல, இந்த மக்காவாசிகள், அவங்களுக்கு சாதகமா அந்த தானியங்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அதை நீங்க தடை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மாமனிதரா இருக்காரு இல்லையா? நாம அப்படி செஞ்சிருவோமா? நம்மள ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒப்பிட்டு பாருங்களேன். ரசூலுல்லாஹ்வுடைய செய்திகளை மட்டும் கேட்காம நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்றத சிந்திச்சுட்டே வாங்க. இப்ப நான் சொல்றதை விட நீங்க உங்களுக்கே நீங்க கேட்டுக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு கண்டிப்பா அதுக்கு ஒரு விடை கண்டிப்பா தெரியும். நம்மளுடைய மனசு ஏதாவது ஒரு விஷயத்துல மாற்றம் அடையும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் உஹது போர்ல ரசூலுல்லாஹ்வுடைய பல்ல உடைச்சு முகத்தை காயப்படுத்தினாங்க அந்த காஃபிர்கள். யார் அவர்? நம்மளுடைய தலைவர். அவங்க இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாங்க. சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, சபிச்சிருவோமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துவா கேக்குறாங்க. யாருக்கு? எப்படி துவா கேக்குறாங்க பாருங்க. அல்லாவே, என்னுடைய சமூகத்துல நீ மன்னிச்சிரியா அல்லா, பகைவர்களா இருந்தாலும் தன்னை சேதப்படுத்தினாலும் மன்னிச்சிரியா அல்லான்னு சொல்லி அவங்களுக்காக துவா கேட்கக்கூடியவங்களா இருக்காங்க. மன்னிச்சாங்க அந்த மக்களை. அல்லாஹ் அக்பர். ஒரு ஸ்வீட்டபிள் ஹார்ட்ன்னு சொல்வோம்ல, அது போல ரசூல்லாவுடைய இதயம் ஒரு அழகான இதயமா இருக்கு இல்லையா? இன்னும் ரசூல்லா தன்னை புறக்கணிக்கக்கூடிய ஒரு கூட்டத்தையே மன்னிக்கிறாங்க. அவங்களுக்காக துவா செய்யறாங்க. ஒரு கூட்டத்தை மன்னிக்க முடியுமா? ஒரு மனிதரை மன்னிக்கிறதே நம்மளுக்கு அவ்வளோ சிரமமான ஒரு விஷயமா இருக்குன்னா, ஒரு கூட்டமே ஒரு துரோகம் பண்ணுது அப்படின்னா, அப்ப ஒரு கூட்டத்தையே மன்னிக்கிறாங்க. அவங்களுக்காக துவாவும் செய்யறாங்க. யார் அந்த கூட்டம்னு பார்ப்போமா? தௌஸ் அப்படின்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சுட்டு இருக்காங்க அந்த கூட்டம். அந்த குலத்தை சேர்ந்த துஃபைல் இப்னு அம்ரு ரலியல்லாஹ் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க. தௌஸ் கூட்டத்துல என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சுட்டும் சத்தியத்தை கட்டுப்படாம மறுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க எதிரா அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிடுறாரு. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிப்லாவை நோக்கி கையை உயர்த்துறாங்க. எல்லாரும் நினைச்சிட்டாங்க அவ்வளவுதான், அந்த கூட்டம் முடிஞ்சு காலின்னு நினைக்கிறாங்க. நபிஸ்லாசம் என்ன துவா கேக்குறாங்க, தன்னுடைய உம்மத்து கஷ்டப்படுற ரசூல்லா விரும்ப மாட்டாங்க இல்லையா? தன்னுடைய உம்மத்து அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்றதுக்காக ரசூல்லா எப்படி துவா கேக்குறாங்க பாருங்களேன். யா அல்லாஹ், தௌஸ் கூட்டத்திற்கு நேர்வழி காட்டு யா அல்லாஹ், அவங்க என்கிட்ட திரும்பி வரக்கூடியவங்களா ஆக்கு யா அல்லாஹ்ன்னு 3 முறை பிரார்த்திக்கிறாங்க. அந்த மக்களை ரசூல்லா மன்னிச்சாங்க. அவங்களுக்கு துவாவும் கேக்குறாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். சுப்ஹானல்லாஹ். கல்மனமா இருக்கக்கூடிய நம்மள பல மக்கள் அடுத்தவங்களுக்கு என்ன செய்றோம், இரக்கம் காட்டுறோமா? மன்னிக்கிறோமா? மன்னிக்கவும் மாட்டோம், இரக்கம் காட்டவும் மாட்டோம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கெல்லாம் கல் மனசு. அப்படிதானே? சரி, யார் மன்னிப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்களேன். 3வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான். யார் மன்னிப்பாங்க? மன்னிக்கிற குணம் யார்கிட்ட இருக்கும்? இறை எச்சமுடையவங்களுக்கு இருக்கும். யார்கிட்ட இருக்கும்? இறை எச்சமுடையவங்களுக்கு இருக்கும். அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் சிர்ராயி வல்லர்ராயி வல் காலிமீனல் கைல வல் ஆகிஃபீன அனின் நாசி வல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன் அப்படின்னு சொல்றான்.
அவங்க இன்பமான செல்வ நிலையிலையும் சரி, ஏழ்மையிலும் சரி, இறைவனுடைய பாதையில அவங்க செலவிடுவாங்க. கோபத்தை அடக்குவாங்க. மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பாங்க. இது என்ன விஷயம் நம்ம பார்க்கணும்? மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பாங்க. இவங்கள அல்லாஹ் நேசிக்கிறேன்னு சொல்றான். இன்னும் மன்னிக்க கூடியவங்களுக்கு அவங்களுடைய கண்ணியத்தை அதிகமா நான் தரேன் அப்படின்னு சொல்றான்னா, அப்படிப்பட்ட ஒரு வெகுமதி நமக்கு வேணாமா? சிந்திச்சு பாருங்க சகோதரிகளே. நம்மளுடைய தூதர் அந்த வெகுமதியை எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ்வுக்கு அஞ்சுனாங்க. மக்களை மன்னித்து மகிழ்ந்தாங்க. தன்னுடைய நேசத்திற்குரியவங்கள, தனக்கு பிடிச்சவங்க ஒரு பிரச்சனை இருந்தா கூட, அவங்களுக்கு பிரச்சனை வந்தா கூட, துன்பங்கள் கொடுத்தா கூட, அவங்கள என்ன செய்யல? அவங்களுக்கு ஏத்துக்கிட்டு போய் ரசூல் என்ன செய்யல? பழி தீர்க்கல. குரோதமா அவங்க கூட நடக்கல. ஐஷர் ரலியல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில தங்களுக்கு தன்னுடைய கரத்தினால யாரையுமே அடிச்சது கிடையாது. எவரையுமே பழி தீர்த்ததும் கிடையாது. தன்னுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை, தனக்கு பிடிச்சவங்கள்ட்ட ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க ரசூலுல்லாஹ்? உடனே போய் அடிச்சு உடனே முடிச்சுட்டு வந்துர மாட்டாங்க. தானா ஒரு தலைவர் தானே! தனக்கு தான் எல்லா விஷயமும் குடுக்கப்பட்டிருக்குல்ல. முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குல்ல. போயிருக்கலாம்ல ரசூலுல்லாஹ். ஏன் அல்லாஹ் கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்படிதானே? நான் அவங்க தனிப்பட்ட விஷயத்துக்கு ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு விஷயமே நடந்ததில்ல. பழி வாங்கணும்ன்ற இந்த குரோதமே இல்ல ரசூலுல்லாஹ்ட்ட. அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தகர்க்கப்படும்போது எந்த சூழல்ல? அல்லாஹ்வுடைய கட்டளைகள் தகர்க்கப்படும்போது அந்த சந்தர்ப்பத்துல மட்டும்தான் அல்லாஹ்வுக்காக பழி வாங்குனாங்க. உதாரணமா பாருங்க. தனக்கு நேசத்துக்குரியவரான ஹம்ஸா ரலியல்லாஹ் அவங்களுடைய விஷயத்த எடுத்துக்கலாம். அவங்க உஹது போர்ல வக்ஷியினால என்ன செய்றாங்க? கொல்லப்படுறாங்க. பத்ர் போர்ல பெரும் தலைவர்கள் என்ன செய்றாங்க? அவங்கள முஸ்லிம்களுடைய கைகளால கொல்லப்படுறாங்க. குறைஷிகளுடைய தலைவர்களுடைய மக தான் ஹிந்தா. தன்னுடைய தந்தை, சகோதரன்லாம் கொல்லப்பட்ட காரணத்தினால, அவங்களுக்கு அதுக்கு பதிலா நான் பழி தீர்த்தே தீருவேன்னு சொல்லி ரொம்ப குரோதத்தோட சுத்திக்கிட்டு இருந்தவங்க தான் இந்த ஹிந்தா. யாருடைய உதவியில போறாங்க? வக்ஷி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அடிமை. இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, வில் எறியறதுல தேர்ச்சி பெற்றக்கூடியவங்களா இருந்தாங்க. இவங்க ஜுபைலுடைய ஒரு அடிமையா இருந்தாங்க. இவரு ஒரு அடிமை தான். இவங்கள கூட்டிட்டு போறாங்க. "நீ மட்டும் இப்படி செஞ்சு குடுத்துட்ட அப்படின்னா, நான் என்ன செய்றேன்? உன்னைய விடுதலை பண்ணிர்றேன்" அப்படின்னு சொல்லி இவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹிந்தா வக்ஷி மூலியமா ஹம்ஸா ரலியல்லாஹ் கொன்னுட்டாங்க. ஹம்ஸா ரலியல்லாஹ் எப்படி கொல்லப்பட்டாங்க தெரியுமா? ரொம்ப கொடூரமா உடலை சிதைச்சு அவருடைய ஈரக்கொலைய கடிச்சும் ஹிந்தா தன்னுடைய வன்மத்தை தீட்டாங்க. ஏன் ஹிந்தாவை அவங்க இவங்க அப்படின்னு சொல்றோன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இவங்களையும் மன்னிச்சாங்க. தனக்கு தனக்கு ரொம்ப பிடிச்சவங்க தானே ஹம்ஸா ரலியல்லாஹ். இப்ப அவங்களுடைய விஷயத்துல அவங்க கொலை செய்யப்பட்ட விஷயத்திலயும் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. கொலை செஞ்சாங்க இல்லையா அந்த வக்ஷி, அவங்களும் பின்னாடி என்ன செய்றாங்க? இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இவங்கள மன்னிச்சாங்க. ஆனா ஒண்ணு சொல்றாங்க, என் முன்னாடி மட்டும் வந்துராதீங்க. ஏன் அப்படின்னா, உங்கள பார்க்கும்போது ஹம்ஸா ரலியல்லாஹ் அவங்களுடைய ஞாபகம் வருது. அவங்களுக்கு அந்த ஒரு அன்புனால அத சொல்றாங்க. மன்னிச்சாங்கல்ல ரசூலுல்லாஹ். நம்மளா இருந்தா சும்மா விட்டுருவோமா? பழி தீர்த்தே தீரணும். ஜென்ம ஜென்மமா பகை கொண்டு வச்சிருப்போம். நம்மளுக்கு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி வளர்ப்போம். இப்படிப்பட்டவன் தான், இவன் தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? சொல்லி வளர்ப்போம் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய குணத்த பாருங்களேன். சுப்ஹானல்லாஹ். இன்னும் ஹுதைபியா படிக்கையில என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ்? உம்ரா உள்ள போணும். மக்காக்குள்ள உம்ரா பண்ணணும்னு போறாங்க. இந்த குறைஷிகள் விட்டாங்களா? விடலையே ரசூலுல்லாஹ்வ. ரசூலுல்லாஹ் எவ்ளோ கஷ்டங்கள் அடுத்தடுத்து பட்டுட்டே வராங்கன்றத பார்த்துட்டே வாங்க. இப்படி ரசூலுல்லாஹ்வ மக்கால இருந்து மதீனா வரைக்கும் அடுத்து பல கஷ்டங்கள கொடுத்துட்டே இருக்காங்க இந்த காஃபிர்கள். அப்போ ஆனாலும் ரசூலுல்லாஹ் என்ன செய்யல? மதீனால இருந்து அவங்க உடனே வந்து போர் அப்படின்னு எந்த விஷயத்திலயுமே அறிவிக்கவே இல்ல, இல்லையா? ஆனாலும் ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து இவ்ளோ கஷ்டங்கள் கொடுக்கப்பட்டா கூட, இந்த மக்கா மறுபடியும் தன்னுடைய சொந்த ஊரான மக்காவ கைப்பற்றதுக்காக 10 வருஷம் கழிச்சு வராங்க உள்ள. அப்ப என்ன பண்ணுவோம் 10 வருஷம் கழிச்சு உள்ள வந்தா? யாரெல்லாம் நம்மள அடிச்சானோ, யாரெல்லாம் நம்மள துன்பப்படுத்துனானோ, அவெல்லாம் பார்த்து கொல்லுவோமா இல்லையா? இப்ப உங்களுக்கு தான் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குல்ல. ஒரு தலைவர் தானே. என்ன வேணாலும் பண்ணலாம் தானே. அப்படிதானே? ரசூலுல்லாஹ் எதுவுமே பண்ணலையே.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காக்கு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சோனே, அந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கு தெரியுமா? நம்மள அல்லாஹ்வுடைய தூதர் தண்டிக்கவே என்ன பண்ணாங்க? தண்டிக்காம உடவே மாட்டாங்க. அவ்வளதான் நம்மளுடைய கதை முடிஞ்சிருச்சு. மன்னிக்கவே மாட்டாங்கன்னு பயந்து நடுங்குனாங்க அந்த மக்கள். ஹிஜ்ரி 8ல 10,000 தோழர்களுடன் மக்காக்குள்ள நுழையிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெரிய தந்தை மகன் அபு சுஃபியான் ரலியல்லாஹ். இவங்களும் மாமி மகன் அப்துல்லா இப்னு அபு உமையா இவங்க 2 பேரும் என்ன செய்றாங்க? ரசூலுல்லாஹ சந்திக்கிறதுக்கு மக்காக்குள்ள ரசூலுல்லாஹ் உள்ள என்ட்ரி ஆனோனே இவங்க 2 பேர் போறாங்க. ரசூலுல்லாஹ பார்ப்போம் அப்படின்னு போறாங்க. போகும்போது ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? தன்னுடைய மக்களுக்கு நடந்த அந்த தொந்தரவுலாம் குடுத்தாங்கல்ல, அதெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவங்கள சந்திக்க அவங்க அ மறுத்துடுறாங்க. இல்ல அப்படின்ற மாரி மறுத்துடுறாங்க. அலி ரலியல்லாஹு ஒரு யோசனை சொல்றாங்க அபு சுஃபியான் ரலியல்லாஹுக்கு. என்ன யோசனை தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்கள தனக்கு எவ்வளவு தீங்கிழைச்சாலும் மன்னிச்சாங்கல்ல, அந்த ஒரு வசனத்த நீங்க ஓதி காமிங்க. ரசூலுல்லாஹ் கண்டிப்பா மன்னிப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா குடுக்குறாரு. அதுபோல அபு சுஃபியான் ரலியல்லாஹுவும் 12வது அத்தியாயத்த ஓதி காமிக்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமா நாங்க உங்களுக்கு பெரும் தீங்கிழைச்சிட்டோம். ஆனா நிச்சயமாக நீங்க அல்லாஹ் எங்கள விட உங்கள மேன்மைப்படுத்தியிருக்கான். எங்களுக்கு நன்மை செய்ய அல்லாஹ் உங்களுக்கு சந்தர்ப்பமும் அளிச்சிருக்கான் அப்படின்ற வசனத்த ஓதி காமிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அடுத்த பதில் சொல்றாங்க. இன்றைய தினம் நான் உங்கள் மீது எந்த குற்றமும் சுமத்துறது கிடையாது. அல்லாஹ்வும் உங்கள் குற்றங்கள மன்னிச்சிடுறான். சுப்ஹானல்லாஹ். அவங்களும் எந்த குற்றமும் சொல்லல. அல்லாஹ்வும் மன்னிச்சுட்டான். கருணையாளன் இல்லையா நம்மளுடைய ரப்பு? ரசூலுல்லாஹ்வும் மன்னிச்சாங்க தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய படை எப்படி வருது தெரியுமா உள்ள? முஹாஜிர்கள், அன்சாரிகள் எல்லாரும் வராங்க. ரசூலுல்லாஹ்வ சுத்தி ஆயுதம் ஏந்தி வராங்க. அந்த கூட்டத்துல ஆயுதத்த தவிர வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியலையாம். சுப்ஹானல்லாஹ். ஒரே ஆயுதம் தான் தெரியுதாம். இப்ப சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹ் அன்சாரிகள்ல ஒருத்தவங்க இவங்க. அவங்க சொல்றாரு ஒரு பின்னாடி இந்த படையில நடந்து வரும்போதே சொல்லிட்டு வர்றாரு. இன்றைய தினம் கடுமையான போராட்ட நாளு. இன்னைக்கு மான மரியாதைலாம் எடுக்கப்பட்டுரும். அல்லாஹ் குறைஷிகள என்ன செஞ்சுருவான்? கேவலப்படுத்திருவான் அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. அவ்வளவுதான் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அபு சுஃபியான் ரலியல்லாஹ் இந்த வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு பயந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல வரும்போது மறுபடியும் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னைக்கு அப்படி எதுவுமே நடக்காது. இன்றைய தினம் காபாவ மகிமைப்படுத்தக்கூடிய தினம். அல்லாஹ் இன்றைய தினத்துல குறைஷிகள கண்ணியப்படுத்தக்கூடிய தினம். இன்னும் மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. நீங்க யாரெல்லாம் இன்னைக்கு யாரெல்லாம் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறீங்களோ, அவங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படுது. அவங்கவங்க தங்களுடைய வீடுகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும். இன்னும் இன்றைய தினம் உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. எப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்தாலும், சுபஹானல்லாஹ். எவ்வளோலாம் கஷ்டப்படுத்தினாலும், ரசூலுல்லாஹ்வுக்கு பழி வாங்கக்கூடிய எண்ணமே இல்ல. அதுக்கு பதிலா இரக்கத்தோடும், அந்த கருணையோடும் அந்த மக்கள மன்னிக்க கூடியவங்களா இருந்தாங்கல்ல, இல்லையா? நீயா நானான்னு போட்டி, பொறாம, பழி வாங்குறதுன்னு இருக்கக்கூடிய இந்த மக்கள் கிட்ட இப்படி ஒரு மாமனிதரா? யாருடைய உள்ளங்கள்ல இஸ்லாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நேர்வழியின் பக்கம் திறவுகோல் மூலியமா அந்த நேர்வழியின் மூலியமா அந்த திறக்குறாங்களோ, அந்த திறக்கப்படுதோ அந்த சாவி மூலியமா அவங்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய உச்சத்துக்கு அவங்க போவாங்க. அவங்களுடைய மனசு நற்குணத்துல மலரக்கூடியதா இருக்கும். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூழ்ச்சி செய்யக்கூடிய மனிதனையும் அவங்க என்ன செய்றாங்க? அவங்களுடைய இரக்கத்தினால மன்னிக்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ்க்கு சூழ்ச்சி பண்ணா? அப்துல்லா இப்னு உபை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். பரிச்சயமான ஒரு விஷயம் தான் இது. அவர் ஒரு முனாஃபிக் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால இருக்கும் காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீழ்ச்சிய எதிர்பார்த்தவன். இன்னும் தவறான அவதூறுகளையும் ரசூலுல்லாஹ் மீது சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இவருடைய மரணத்துல உங்களுடைய இரக்கத்த பாருங்களேன். ஜனாசா தொழுகை நடத்தணும்னு சொல்லி போறாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹ் வேணான்னு சொல்றாங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ்வுடைய வசனமும் வருது. முனாஃபிகளுக்கு ஜனாசா தொழக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தபடியா வருது. இப்ப இதுல என்ன நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா, ஒரு முனாஃபிக் இவன் எப்படியெல்லாம் பண்ணான் ரசூலுல்லாஹ்க்கு சூழ்ச்சியெல்லாம் பண்ணான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியான ஆயிஷா ரலியல்லாஹ் அவங்களுக்கு ஒரு அவதூறு பரப்பப்பட்டுச்சுல்ல, அந்த சம்பவத்துல இவனும் ஒரு ஆள் தான். இன்னும் போர்கள்லாம் விஷயத்துல போர்களுக்காக எல்லாரும் கூட்டிட்டு போவாங்க. அழைச்சிட்டு எல்லாரும் போர்களுக்கு கலந்துக்குவாங்க. அத அழைச்சிட்டு போகும்போதே என்ன செஞ்சுருவானா, பாதி பேர குழப்பி, கொஞ்சம் பேத்த அந்த படையில இருந்து பிரிச்சு கூட்டிட்டு வந்துறது தான் இவனுடைய வேலை. எப்படிப்பட்ட ஒரு வேலை?
எவ்வளவு சூழ்ச்சி! இஸ்லாமிய பட வீழணும்ன்றதுதான் இவனுடைய எண்ணமே. இப்படிப்பட்ட ஒரு மனிதன ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கன்னா, நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு குணம் உடையவங்க? யோசிச்சு பாருங்களேன். ரசூலுல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மன்னிச்சிருக்காங்க. நம்மலாம் எப்படி எந்த குணத்துல நம்ம இருக்கிறோம்? நம்மள நாமளே கேட்டுக்கணும். நம்மளுடைய தவறு என்ன நமக்கு தெரியும் இன்ஷா அல்லாஹ். மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன். மன்னிக்கிறது இறை எச்சத்தோடு நெருக்கமான ஒரு செயலா இருக்கு. இல்ல எனக்கு மன்னிக்கிறதுக்கு என்னுடைய மனசு இடம் கொடுக்கவே இல்ல. நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீருவேன். இஸ்லாத்துல தான் பழி வாங்குறதுக்கு நம்மளுக்கு அனுமதி இருக்கு தான? அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? சரி, பழி வாங்கிக்கோங்க. எந்த அளவுக்கு அவர் கஷ்டம் குடுத்தாரோ, அதே அளவு ஒரு அடி அடிச்சா எந்த அளவு வலிச்சுச்சோ, அதே அளவு உங்களுக்கு கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா, பழி தீர்த்துக்கலாம். இல்ல அப்படின்னா அல்லாஹ் சொல்றான். எது சிறந்ததுன்னு சொல்றான்? மன்னிச்சு விடுறதே சிறந்ததுன்னு சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் 7வது அத்தியாயத்துல சொல்றான். நபியே, இந்த அறிவீனர்களின் செயல்கள நீங்க மன்னிச்சு புறக்கணிச்சிருங்க. பொறுமைய நீங்க கைக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றான். ரசூலுல்லாஹ் இந்த வசனத்துக்கு ஏத்தது போல வாழ்ந்தாங்க தான? மன்னிக்கிறது மூலமா நம்ம நல்ல ஒரு சூழல் உருவாகும். இன்னும் இஸ்லாம் வளரும் அப்படின்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஒரு நிகழ்வ கையாளுறாங்கன்னு பாருங்களேன். இஸ்லாம் வளர்ந்துச்சு தான? தாயிஃப் நகர சம்பவத்த சொல்லலாம். இந்த தாயிஃப் நகர சம்பவத்த நீங்க நெறைய இடங்கள்ல கேட்டிருக்கலாம். இந்த விஷயத்துக்குள்ள நீங்க உள்ள போய் பாருங்க. யோசிச்சு பாருங்க. நம்மளும் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் எப்படி கஷ்டப்பட்டாங்கன்றத கொஞ்சம் யோசிச்சு இந்த விஷயத்த கேளுங்க. தாயிஃப் அப்படின்ற ஒரு ஊரு பச்சை பசேன்னு பூத்து குலுங்கக்கூடிய ஒரு செழிப்பான மண். மக்காவுக்கு பக்கத்துல தான் இந்த ஊர் இருக்கு. இஸ்லாம் வளரணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம தன்னுடைய வளர்ப்பு மகன் ஸைத் ரலியல்லாஹு அவங்கள கூட்டிக்கிட்டு தாயிஃப்க்கு போறாங்க ரசூலுல்லாஹ். தாயிஃப்ல உள்ள தலைவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் போய் இஸ்லாத்த எடுத்து சொல்றாங்க. ஆனா அந்த தலைவர்கள் என்ன செய்யல? ஏத்துக்கல. மறுக்குறாங்க. ரசூலுல்லாவ மதிக்கவும் இல்ல. மறுத்துட்டாங்க. சரி விட்டுறலாம். போயிருக்கலாம் தானே ரசூலுல்லாஹ். அந்த மக்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மதிக்கல ரசூலுல்லாவ. எடுத்தெறிஞ்சு பேசுறாங்க. ஏளனமா பேசுறாங்க. சின்ன சின்ன புள்ளைங்க கையில எல்லாம் கல்ல குடுத்து எரிய விடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்துடைய அருட்கொடையுடைய ரத்தம் மண்ணுல படுது. அந்த வீதி முழுக்க ரசூலுல்லாவ அடிக்கவும், ரத்தம் சொட்ட சொட்டவும் ரசூலுல்லாஹ் அப்படியே வராங்க. அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க அந்த மக்கள். ஒரு நம்பிக்கையில போறாங்க. நம்பிக்கை சிதையும்போது ஏற்படுற வலி இருக்குதுல்ல, அது உடல்ல ஏற்படக்கூடிய காயத்த விட கொடுமையானது. எத்தன ஆண்டுகள் ஆனாலும் வேதனை தரக்கூடியது இல்லையா? நினைக்கும் போதெல்லாம் அழுக தரக்கூடிய சம்பவம் இந்த சம்பவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிக்கை தாயிஃப் நகரத்துடைய வீதியிலே சிதைந்து போச்சு. அப்படிதானே? அந்த அந்த வீதியில வரும்போதே எல்லாமே முடிஞ்சுச்சு. அவங்களுடைய நம்பிக்கையே போயிருச்சு. பிற்காலத்துல மதீனாவாக மாற வேண்டிய ஒரு பொன் வாய்ப்ப தாயிஃப் இழந்துருச்சு. இன்னைக்கு தாயிஃப் நகர்ல வாழக்கூடிய உணர்வுள்ள ஒவ்வொரு முஸ்லிம் உள்ளத்துலயும் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்க ஒவ்வொருத்தவங்களும் கஷ்டப்படுறாங்க. என்ன வருத்தப்படுறாங்க? மதீனாவா மாறக்கூடிய இந்த வாய்ப்ப நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்களா தான் இருக்காங்க. ரசூலுல்லாவ தாக்கப்படும்போது இறைவனுடைய அன்ப பாருங்களேன். ரசூலுல்லாவ அந்த மக்கள் அடிச்சு விரட்டுறாங்க. அப்ப என்ன செய்றாங்க ரசூலுல்லாஹ் அத்தாஸ் அப்படின்றவங்களுடைய தோட்டத்துல போய் இருக்காங்க. அல்லாஹ்வுடைய புறத்துல இருந்து தன்னுடைய தூதர கஷ்டப்படுத்துறதுனால வேதனை கொடுக்கிறதுக்காக வானவர்கள் அல்லாஹ் என்ன செய்றான்? அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேக்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே உத்தரவிடுங்க. இப்ப சொல்லுங்க. 2 மலைக்கு இடையில வச்சு நசுக்கிருவோம். முடிச்சிடலாம் இவங்கள அப்படின்னு சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எப்படிப்பட்ட ஒரு தூதர் பாருங்களேன். இல்ல வேணாம். இவங்க ஈமான் கொள்ளல அப்படின்னாலும், நாளை இவங்களுடைய சந்ததியினர் நான் கொண்டு வந்த இந்த விஷயத்தை இவங்க இந்த செய்திய கட்டாயம் ஏத்துக்குவாங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு எதிரா இல்லாம அவங்கள மன்னிச்சாங்களே ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நமக்கு இந்த சூழல் வந்தா நாம என்ன செய்வோம்? நல்ல சான்ஸ் அப்படித்தானே இருப்போம். ஓகே. எப்படியாவது ஒரு ஆள் வந்துருச்சுல்ல சப்போர்ட் பண்ண அப்படின்னு நல்ல சான்ஸ்ன்னு தான் நினைப்போம். என்னையவா மதிக்கல? என்கிட்டயே வான்னு என்ன செய்வோம்? ரிவெஞ்ச் கொடுப்போம் தான் நம்ம நெனைப்போம். இல்லையா? ரசூலுல்லாஹ் பகைவர்களுக்கும் நல்லது தான் நெனைச்சாங்க. மன்னிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எங்க இருக்கு? நம்மளுடைய குணம் எங்க இருக்கு? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க சகோதரிகளே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹ் அவங்களுடைய விஷயத்த பாருங்களேன்.
மக்கால இருந்து மதீனாவுக்கு வராங்க. இது ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு செய்தி. அது சின்னதா சொல்றேன். மக்கால இருந்து மதீனாவுக்கு அவங்க வராங்க. வரக்கூடிய சமயத்துல அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. அப்போ கர்ப்பமா இருக்க நேரத்துல அவங்க பயணிச்சு வராங்க. எதிரிகள் இப்ப மக்கால இருந்து மதீனாக்கு வராங்கல்ல. அப்ப எதிரிகள் என்ன செய்றாங்க? ஜெயினப் ரலியல்லாவ ஃபாலோ பண்ணியே வராங்க அப்படியே. வந்து மிரட்டுறாங்க. ஒட்டகத்திலிருந்து அவங்கள தள்ளி விட்டுறாங்க. இதனால ஜைனப் ரலியல்லாவுடைய கர்ப்பம் கலைஞ்சிருது. இந்த வலி மதீனாவிலயும் போய் நீடிச்சுச்சுன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அக்பர்! எவ்வளவு துன்பம்! எவ்வளவு துயரம்! என்ன குடுத்தாலும் ரசூலா என்ன செய்யல? என்ன செய்யல ரசூல்லா? பழி தீர்க்கவே இல்ல. எல்லா மக்களையுமே மன்னிச்சாங்க. பின்னாடி அந்த நபர் தள்ளி விட்டார் இல்லையா அந்த நபர், இஸ்லாத்த ஏத்துக்கிட்டாரு. ரசூல்லா அவங்கள மன்னிச்சுட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒருத்தவன் நம்மள அடிச்சா, நானும் திரும்ப அடிப்பேன். என்ன அவன் அசிங்கப்படுத்தினா, அதனால நானும் அசிங்கப்படுத்துவேன்னு பதிலுக்கு பதில் செஞ்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நாம நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியாவே வாழ முடியாது. இல்லையா? ரசூல்லா தன்னை சபைகள்ல வச்சு அவமானப்படுத்தும் போது கூட கௌரவம் போச்சே, மதிப்பு போச்சேன்னு இல்லாம எப்படி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்களுடைய தோள்ல எப்படிப்பட்ட ஒரு துணி போட்டிருக்காங்க பாருங்க. ஓரம் தடித்த நஜ்ரானி போர்வை. அது ரொம்ப கனமான ஒரு போர்வை ஒண்ணு போட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த கழுத்துல அவங்களுடைய கழுத்துல இருந்து ஒரு கிராமவாசி வந்து புடிச்சு ஃபோர்ஸா இழுக்குறாங்க. இழுத்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு அந்த அடையாளம் அப்படியே பதிஞ்சிருது. ரொம்ப வலிக்கும் தானே! அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, ஒண்ணுமே கண்டுக்கல. என்ன அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அவரு சொல்றாரு அந்த கிராமவாசி, "முஹம்மதே, உன்ட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ் உன்கிட்ட செல்வத்துல குடுத்துருக்கான்ல, எனக்கு குடுக்க சொல்லி உத்தரவிடு" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க பக்கமா திரும்பி எந்த கோபமுமே படாம அழகான முறையில சிரிச்சுட்டு என்ன செய்றாங்க, சில அன்பளிப்புகள அவங்களுக்கு குடுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. நம்ம கூட இருக்கக்கூடிய க்ளோஸா பழகுறவங்க, நம்ம கிட்ட இப்படி ஃபோர்ஸா நடந்தா, நாம என்ன செய்வோம்? கோபப்பட்டு திட்டுவோம். இல்லன்னா அடிக்கிறதுக்கு தொரத்துவோம். என்னம்மா இப்படி பண்ணிட்ட? என்ன செய்வோம்? தொரத்துவோம். அப்படிதானே? ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு தலைவர், ஒரு கிராமவாசி தன்ட்ட வந்து இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படின்னு கோவப்படாம, மன்னிச்சு மகிழக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு உணவுல நஞ்சு கலந்து குடுக்குறாங்க ஒரு பெண்மணி. அதையும் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்கன்னா, எவ்வளோ பெரிய மாமனிதர். ஒரு மனிதர் தன்னுடைய உயிர் விஷயத்துல ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. அப்படித்தானே? இன்னும் தன்னுடைய உயிருக்கு பிரச்சனை தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா, சும்மா விட்டுருவோமா? யாருன்னு தெரியாம இருக்கும்போதே ரொம்ப நம்ம கோவப்படக்கூடியவங்களா இருப்போம். அந்த நபர் யாருன்னு தெரிஞ்சுச்சுன்னா, உண்டு இல்லன்னு பண்ணிரணும்னு நெனைப்போம். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எங்க இருக்கு? நம்மளுடைய குணம் எங்க இருக்கு? மன்னிச்சாங்க இல்லையா? ஒப்பிட்டு பாருங்க சகோதரிகளே. இப்படிப்பட்ட உள்ளமா நம்மளுடைய உள்ளம்னு. நாம உறவுகள்ட்ட, பெற்றோர்கள்ட்ட சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் என்ன செய்றோம்? சண்டை போட்டுட்டு பேசாம வாழ்ந்துட்டு இருக்கோம். விசுவாசம் சொல்றாங்க 3 நாளைக்கு மேல ஒரு முஃமின் இன்னொரு முஃமின்ட்ட பேசாம இருக்கக்கூடாது. அது ரூல்ஸ் தானே. ஆனா நம்ம என்ன செய்றோம்? பேசாம இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, நம்ம 3 நாள் நபிஸ்லாசம் சொன்னாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 3 வருஷமா இருந்தாலும் ஜென்ம விரோதின்னு பேசாம இருப்போம். அப்படித்தானே? அப்ப நம்மளுடைய குணம் எங்க இருக்கு? சிந்திச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சது போல சஹாபாக்களும் மன்னிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷா ரலியல்லாஹ் அவங்களுடைய அவங்களுடைய விஷயத்துல அவதூறு பேசப்படுது. அபூபக்கர் ரலியல்லாஹ் என்ன செய்றாங்க, மிஸ்தஹ் அப்படின்ற ஒரு நபருக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. ஆனா இந்த அவதூறு சொன்ன காரணத்தினால, இந்த மிஸ்தஹ் அப்படின்றவரும் சேர்ந்து தான் இந்த அவதூறு சொல்றாங்க. அதனால இவங்க என்ன செய்றாங்க, "நான் இனிமேல் உனக்கு உதவி பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. அல்லாஹ் உடனே குர்ஆன் வசனத்தை இறக்குறான். அல்லாஹ் உங்கள மன்னிப்பத நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் மன்னிப்பவனா இருக்கிறான். கிருபையாளனா இருக்கிறான்னு சொல்றான். இதுக்கப்புறம் அபூபக்கர் ரலியல்லாஹ் மிஸ்தாக் அவங்க என்ன செய்றாங்க? மன்னிச்சிடுறாங்க. மீண்டும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எதனால? அல்லாஹ் உங்கள மன்னிக்கிறத நீங்க விரும்ப மாட்டீங்களான்னு கேட்டான்ல அல்லாஹ். அப்போ அவங்க மன்னிக்கிறத அவங்க விரும்புறாங்கல்ல. அதனால தான் அவங்க என்ன செய்றாங்க? அந்த மிஸ்தாக் அப்படின்றவருக்கு மன்னிப்பு குடுக்குறாங்க. அவங்களுக்கு மறுபடியும் உதவி செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இது போல வரலாற்றுல 2ஆம் உமர் அப்படின்னு அறியக்கூடிய ஒருத்தவர் கலீஃபா. உமர் இப்னு அப்துல் அஜீஸ் உமையா காலத்துல இவங்க வாழ்ந்தார். ஒரு முறை இவர் என்ன செய்றாருன்னா, பள்ளிவாசலுக்குள்ள போறாரு. போயிட்டு இருக்கும்போது அந்த அந்த பள்ளிவாசல் எப்படி இருக்குன்னா, இருட்டா இருக்கு. இருட்டா இருக்கு. உள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கவர் கால மிதிச்சிடுறாரு. அப்போ அந்த தூங்கிட்டு இருக்கவர் கேட்கிறாரு, "நீ என்ன கழுதையா?" எந்திரிச்சு என்ன கேட்கிறாரு, "நீ என்ன கழுதையா?" அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அப்போ இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? "இல்ல நான் மனிதர்" அப்படின்னு சொல்றாரு.
அப்ப பக்கத்துல உள்ளவர் கேக்குறாரு, "எப்பா நீ ஒரு கலீஃபா, இப்படி சொல்றாரே நீ பாட்டு போற" அப்படின்னு. இப்படி ஒரு பதில் சொல்ற அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த கலீஃபா சொல்றாரு, "அவரு கேட்டாரு கழுதையான்னு, இல்ல நான் மனிதன்னு சொல்லிட்டேன். இது ஒரு விஷயமா எடுத்துக்கல. அதுக்கு ஒரு பெருந்தன்மை அப்படின்ற ஒரு குணம் கண்டிப்பா நமக்கு தேவை. அப்படி இருந்தா தானே நம்ம விடுவோம், விட்டு கொடுப்போம் இல்லையா? மன்னிக்கும் மனம் உள்ளவங்கனால அது மட்டும்தான் இரவுல நிம்மதியா தூங்க முடியும். பழி வாங்கணும்னு எண்ணம் இருக்கறவங்கனால புரண்டு புரண்டு படுத்தா கூட தூக்கமே வராது. அவனை எப்படி பழி வாங்கலாம் அப்படின்னு எண்ணம் தான் என்ன செய்யும்? அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். இதுதான் அவனுக்கு ஒரு தீய குணங்களா மாறிடும். தன்னுடைய கோபத்தை காட்டக்கூடிய சக்தி இருந்தும், சூழல் இருந்தும் மன்னிக்க கூடியவன் மட்டும்தான் உண்மையில ஒரு வீரனாவே இருக்க முடியும். அடுத்தவங்கள மன்னிக்கும் குணம் இருக்கணும். அடுத்தவங்க கிட்ட நாமளும் மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும். நம்மளுடைய தவறுக்கு ஈகோ பார்க்காம, பிரஸ்டீஜ் பார்க்காம மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். மௌத்துக்கு முன்னால நம்மனால ஒருத்தவங்க ஒரு பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தகுந்த ஒரு இழப்பீட்ட குடுத்துட்டு, அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு இந்த உலகத்துல வாழும்போது, இந்த உலகத்துல வாழக்கூடிய காலத்துல சக முஸ்லிம் ஒருத்தவங்களுக்கு அநீதி செய்யப்பட்டு, அவங்க கிட்ட நம்ம இங்கேயே மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, மன்னிப்பு கேட்டோம்னா நம்ம தப்பிச்சுருவோம். ஆனா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா, நாளை மறுமையில நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் எடுத்து கொடுக்கப்படும் அந்த நபருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். பிறர் செஞ்ச பாவங்கள மன்னிக்காம, அவனோட நான் பேச மாட்டேன், இவனோட நான் பேச மாட்டேன்னு மத்தவங்கள என்ன செய்றோம்? நம்ம உதாசீனப்படுத்தக்கூடியவங்களாவும், மத்தவங்களுடைய உறவ துண்டிச்சு வாழக்கூடியவங்களாவும், இன்னும் என்ன திட்டுனா, நான் அவன அடிச்சிட்டேன் அப்படின்னும், என்னுடைய சொத்த சூறையாடிட்டான்னு என்னெல்லாம் நம்ம பாவங்கள் பண்ணிக்கிட்டே தானே இருக்கிறோம். இப்படி என்ன பாவமா இருந்தாலும் சரி சகோதரிகளே, உங்களுடைய ரப்பு உங்களுடைய பாவத்த மன்னிக்கணும்னா, அல்லாஹ் சொல்றான், "அக்ஃபிரு யக்ஃபிருல்லாஹ்." நீங்க மன்னிங்க, நான் உங்கள மன்னிக்கிறேன்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க இரக்கம் காட்டுங்க, நான் உங்கள இரக்கம் காட்டுறேன். உங்களுக்கு இரக்கம் காட்டுறேன்னு சொல்றான். மன்னிக்கிறது பலவீனம்னு நினைக்கிறோமா? கிடையாது. மன்னிக்கிறது ஒரு வலிமை. அது நமக்கான ஒரு பலமா இருக்கு. மன்னிக்கிறது மூலியமா நம்மளுடைய மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். சரி. இதுவரைக்கும் ரசூலுல்லாவுடைய மன்னிப்பு எப்படி மன்னிச்சாங்க? சஹாபாக்கள் மன்னிப்பு இதெல்லாம் பார்த்தோம். நாம எப்படி ஒருத்தவங்கள மன்னிக்கணும்? நாம மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக இருக்கணும் முதலாவதா. 2வது பிறரை மன்னிக்கிறதுக்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல குணத்தை யோசிச்சு அவங்கள மன்னிச்சிடணும். அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும்ல. நம்மளுக்கே தெரியும் தானே. இப்படிப்பட்ட ஒரு நபர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லுவோம்ல. அப்ப அவங்கள்ட்ட உள்ள ஒரு நல்ல குணத்தை எடுத்து அவங்கள மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கணும். ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையில எவ்வளவு நற்பண்புகள். நாம இவ்வளவு நாட்களா நிறைய பண்புகள பார்த்துட்டே தான் இருக்கோம். அப்படித்தானே? எந்த பண்புகள நாம நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த போறோம் சகோதரிகளே? சிந்திச்சு பாருங்க. சிந்திச்சு செய்யக்கூடிய சமூகமா இன்ஷா அல்லாஹ் நம்ம இருக்கணும். இன்னும் அறிவியல் சொல்லுது. சயின்ஸ் என்ன சொல்லுது? மன்னிப்புடைய நன்மைகள பத்தி என்ன சொல்லுது தெரியுமா? 2017ல ஜர்னல் ஆஃப் சைக்காலஜி அண்ட் ஹெல்த்ல வெளியான ஒரு ஆய்வுல பாருங்க, மன்னிக்காதவங்களுக்கு அதிகமான ரத்த அழுத்தம், இதய நோய்கள்லாம் என்ன செய்யுது? ஏற்படுது. அதிகமா ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த ரிசர்ச் சொல்லுது. அப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்னால ஒரு நோய் ஏற்பட தான் செய்யுது. இது நம்ம எல்லாரும் உறுதியா இருக்கோம். இதனால ஆரோக்கியம், நம்மளுக்கு மன நிம்மதி எல்லாமே சீர்குலையுது தானே. மன்னிக்காம இருக்கிறதுனால உறவுகள் துண்டிக்கப்படுது. தனிமையான ஒரு சூழல் ஏற்படுது. இதனால வாழ்க்கையே ஒரு குழப்பமா தான் இருக்குது. நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? இல்ல. அப்போ நாம செய்ய வேண்டியது என்ன? முதலாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, "இய்யாக வ மா யதஅத்ததரு மின்ஹு." மன்னிப்பு கேட்கும் மாதிரி முதலாவதா நீங்க யாரும் நடக்காதீங்க. மன்னிப்பு கேட்கிற மாரி நடக்காதீங்க. யோசிச்சு அதுக்கப்புறமா செயல்படக்கூடியவங்களா இருங்க. 2வது மன்னிப்பு கேட்கும் ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னா, பரவால்ல யாரா இருந்தாலும் பரவால்ல. சின்ன பிள்ளை, பெரிய ஆளு, வயசானவங்க, எதிரி யாரா இருந்தாலும் பரவால்ல. அல்லாஹ் என்ன மன்னிக்கக்கூடியவனா இருக்கான். நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். நான் அல்லாஹ் கிட்ட அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல கொண்டு போய் என்ன நிப்பாட்டிருவ. அதுக்காக நான் என்ன செய்றேன், என்னுடைய மானம் போச்சு, மரியாதை போச்சு, எதுவும் எனக்கு தேவை கிடையாது. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடியவனா இருக்கேன். என்னுடைய ரப் என்ன மன்னிக்கணும். 3வதா யாராவது நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே என்ன செய்வோம், நம்ம தான் பெரிய ஆளுன்னு ஒரு கிரீடம் சூட்டப்பட்டவங்க மாரி என்ன செய்வோம், உட்கார்ந்துருப்போம். அதெல்லாம் முடியாது, மன்னிக்க முடியாது. நம்மள நெறைய பேரு நெறைய பிரச்சனைய சந்திச்சிருப்போம். அப்படித்தானே? நம்மளுடைய குடும்பங்கள்ல நெறைய பார்த்திருப்போம்.
இல்லையா? அப்படி நம்ம கிரீடம் சூட்டப்பட்டவங்களா இல்லாம, மன்னிக்க கூடியவங்களா, ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்குறாங்களா, பரவால்ல. நாமளும் நாமளும் தவறு செய்யக்கூடியவங்க தான. அப்படின்னு நம்ம அடுத்தவங்கள மன்னிக்க கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்துக் கொடுத்த ஒரு துவாவ பாருங்க. அல்லாஹும்ம ரப்ப முஹம்மது அஃபிர்லி தன்பி வ அத்ஹிப் கைல கல்வி. யா அல்லாஹ், முஹம்மதுடைய இறைவனே, என் பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய உள்ளத்திலிருந்து கோபத்தை, குரோதத்தை அகற்றி விடுவாயாக அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு கோவமா இருக்கக்கூடிய அந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கத்துக் கொடுக்குறாங்க. இது போல நாமளும் தினமும் இந்த துவாவை ஓதக்கூடியவங்களா இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ் பாருங்க. சொர்க்கத்துடைய வாசல் எப்ப திறக்கப்படுது? திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுது. அல்லாஹ்வுக்கு இணைவிக்காத ஒவ்வொரு அடியானும் மன்னிக்கப்படுறான். தன்னுடைய சகோதரன் மீது வெறுப்பு கொண்டவனை தவிர, யாரை தவிர? இணை வைக்கிறவன அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இன்னொரு ஆள் யாரு? தன்னுடைய சகோதரன் மீது வெறுப்பு கொண்டவனை தவிரன்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த 2 பேரும் சமாதானம் ஆகுற வரைக்கும் அவங்களுக்கு என்ன செய்யுது? அது தாமதிக்கப்படுது. அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். சாதாரணமா எடுத்துக்கிறோம் தானே. யோசிச்சு பாருங்க. நாம செய்த பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா, நம்மளுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னா, மனிதர்களுக்குள்ள அவங்க கிட்ட உள்ள அந்த பிரச்சனைய உடனே மன்னிப்பு கேட்டு தீர்த்து கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். நாம மன்னிப்பு கேட்டு, நாம முதல்ல சலாம் சொல்லி, நான் தான் முதல்ல போறேன், நான் தான் மன்னிப்பு கேட்டேன், அந்த மனிதர் ஏத்துக்கவே மாட்டாரு அப்படின்னா கூட, அவங்க மேலதான் தப்பு தவிர நம்ம மீது எந்த ஒரு குற்றமும் ஆகாது. நம்ம என்ன நோக்கத்தோடு செய்றோம் அப்படின்றது அல்லாஹ் அறிவான். முதலாவதா அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த ரமலான்ல யாருடைய பாவம் மன்னிக்கப்படலையோ, அவங்களுடைய அவங்க யாரு? நஷ்டவாளி ஆறாங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இரண்டாவதா தன்னுடைய உறவுகள், நண்பர்கள்ட்ட சண்டை போட்டு இருந்தோம் அப்படின்னா, பேசாம இருந்தோம் அப்படின்னா, உடனே போய் பேசுங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த நொடி நாம வாழ்வோமான்னு நமக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அவகாசம் கொடுக்கப்படும் போதே அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மூணாவதா, அடுத்தவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா உடனே மன்னிச்சிடுங்க. விண்ணுல உள்ளவன் மன்னிக்கிறான் அப்படின்னா, மண்ணுல இருக்கக்கூடிய நாம மன்னிக்க மாட்டோமா? அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கப்பட்டு, எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவங்களாவும், அந்த பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சு சொர்க்கத்துல, உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்துல நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ப்பானாக என்று துவா செய்தலாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவ்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப தெளிவா மன்னிப்புனா என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை தன்னுடைய வாழ்க்கையில எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க, சஹாபாக்களை எப்படி ரசூலுல்லாஹ் அதுக்காக ஆர்வம் ஊட்டினாங்க, நம்ம எந்தெந்த வகையில நம்மளுடைய மன்னிப்பை வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா எடுத்துரைச்சாங்க. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தட்டும். அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பண்பை கத்துக்கிட்டோம், மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு பண்பை. எந்தெந்த விஷயத்துக்காகலாம் இப்ப மன்னிக்கலாம்? உங்க மனசுல படுறத சொல்லுங்க. இவ்வளவு நேரம் நம்ம கேட்டதுல ஏதாவது ஒரு ஒரு விஷயம் நம்ம எடுத்திருப்போம்ல. இந்த ஒரு காரணத்துக்காக இனி நான் யாராவது என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நான் மன்னிச்சிருவேன் அப்படின்னு உங்க மனசுல தோணக்கூடிய ஏதாவது ஒரு காரணம் சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஏதாவது ஒண்ணு. மன்னிப்புக்குரிய கூலி நிறைய கேட்டோம். உம் என்ன காரணத்துக்காக மன்னிப்போம்? மன்னிப்புக்கு அல்லாஹ் நிறைய கூலிகள் சொன்னான்ல. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற காரணத்திற்காக. வேற? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்ப இவ்வளோ ஒரு நீண்ட நெடிய உரையில நம்ம மனசுல ரொம்ப ஆழமா நின்றது எது அப்படின்னா, நம்ம இன்னைக்கு மன்னிச்சோம் அப்படின்னா, நாளைக்கு மறுமையில நம்ம ரப்பு முன்னாடி மன்னிப்பு கேட்டு நிக்கும்போது அல்லாஹும் நம்மளை மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு ஒற்றை காரணத்தை மட்டும் முன்னிலைப்படுத்தி பாருங்களேன். வேற எந்த பிரச்சனையும் நமக்கு கண் முன்ன தோணாது. நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்? எவ்வளவு குரோதம், எவ்வளவு வன்மம், எவ்வளவு பகைமை, எத்தனை முகமூடிகள். யார்கிட்டயாவது நம்மளால உண்மையா நடந்துக்க முடியுதா? இதுதான் நான் அப்படின்னு யார்கிட்டயாவது நம்மள நிரூபிக்க முடியுமா? நான் இவங்க கிட்ட நான் நடந்துக்கிற விதம் தான் இதுதான் உண்மையான என்னுடைய குணம்னு சொல்ல முடியுமா? தாய் தந்தை கிட்ட ஒரு விதமா, பிள்ளைகள்கிட்ட ஒரு விதமா, நம்மளுடைய துணைகள்கிட்ட ஒரு விதமா, சுற்றி இருக்க நண்பர்கள் கிட்ட ஒரு விதமா, இறைவன் முன்னாடி ஒரு விதமா, எது நம்ம? எவ்வளவு பகைமைகளுக்கு மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தானே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
யார் இந்த மன்னிக்கிற குணத்தை வளர்த்துக்கலையோ அவங்களுடைய மனசுல எப்பயுமே ஒரு பாரம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பகை உணர்வு மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் அது அந்த மனிதனை நிம்மதியா வாழவே விடாது. நாளைக்கு மறுமையில நம்ம சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் எல்லா அடியார்களுடைய மனசுல இருந்தும் இந்த கில் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துருவானா. இந்த உலகத்துல வாழும்போது இந்த கில், குரோதம் அப்படிங்கிற குணம் தான் நம்மள சக மனிதர்களை மன்னிக்க விடாம தடுக்குது. எனக்கு செஞ்சுட்டானே, நான் எப்படி அவனை மன்னிக்கிறது அப்படிங்கிற எண்ணம். ஆனா அல்லாஹ் சொர்க்கத்துக்குள்ள நுழையும் போதே அந்த அடியார்களுடைய மனதுல இருந்து அல்லாஹ் இந்த கில்ல எடுத்துருவான். அங்க நாளைக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கொலை செஞ்ச மனிதனும் சொர்க்கத்துல இருப்பானா, கொலை செய்யப்பட்ட மனிதனும் சொர்க்கத்துல இருப்பானா. இவங்க 2 பேரும் நாளைக்கு சொர்க்கத்துல ஒருத்தர் ஒருத்தர சந்திக்கும் போது திகைச்சு போய் நிப்பாங்களாம். இவனால கொலை செய்யப்பட்ட நான் சொர்க்கவாசியா இருக்கேன். அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன கொலை செஞ்ச இந்த மனிதனும் சொர்க்கத்துல இருக்கானே அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க ஒருத்தர ஒருத்தர் நேர்கொண்டு சந்திக்கும் போது அவங்க மனசுல எந்த ஒரு குரோதமும் இல்லாம அவங்க உரையாடிக்குவாங்களாம். இந்த 2 மனிதர்கள் உரையாடுறத பார்த்து அல்லாஹ் சிரிப்பானாம். எனக்காக மன்னிச்ச ஒரு மனிதனும், என்னிடம் மன்னிப்பு கேட்ட ஒரு மனிதனும் சொர்க்கத்துல உரையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு அல்லாஹ் இந்த 2 மனிதர்களை பார்த்தும் மகிழ்ச்சி அடைவான். இப்படி அல்லாஹ் நம்மள பார்த்து சந்தோஷப்படுற வகையில நம்மளுடைய வாழ்க்கைய அமைச்சிருக்கோமா? அதுக்காக மன்னிப்பு அப்படிங்கிற குணம்னா இஸ்லாம் உணர்வுகளுக்கு மதிப்பே கொடுக்காத ஒரு மார்க்கமா? கவலையே இருக்கக்கூடாதா? கஷ்டமே இருக்கக்கூடாதா? ஏமாற்றத்தை நான் உணரவே கூடாதா? நான் உடனே உடனே மன்னிச்சிடணுமா? நான் மனிதன் தானே அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் நம்மளுக்கு எழலாம். இஸ்லாம் உணர்வுகளை மதிக்காத மார்க்கம் ஒண்ணும் இல்ல. உங்களுடைய உணர்வுகளை அறவே ஒதுக்க சொல்லக்கூடிய மார்க்கம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கல்ல, தன்னுடைய சிறிய தந்தைய கொலை செஞ்ச மனிதர்களை நான் அவங்கள மன்னிச்சுட்டேன். ஆனா என் கண் முன்னாடி வராதீங்க கொஞ்ச நாள். இது எதனுடைய வெளிப்பாடு? இன்னும் அந்த காயம் என் மனசுல இருக்கு. அந்த ஏமாற்றம் என் மனசுல இருக்கு. அந்த இழப்பு என் மனசுல இருக்கு. இப்ப இழப்பையும் ஏமாற்றத்தையும் உணர்றத இஸ்லாம் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த இழப்பையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தின மனிதர்கள் உங்ககிட்ட வந்து நின்று தன்னுடைய தவறுக்காக உண்மையிலேயே வருந்தி மன்னிப்பு கேட்கும்போது அந்த மன்னிப்பை நீங்க தர மறுத்துறாதீங்க. அந்த மன்னிப்பை நீங்க கொடுத்தீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பான். மீண்டும் அந்த மனிதர்கிட்ட எல்லாம் மறந்துட்டு பழைய மாதிரி பழகணும் அப்படின்னு ஒண்ணும் இஸ்லாம் நம்மள வலியுறுத்தல. அவங்க கிட்ட நல்ல முறையில நடந்துக்கோங்க. சலாம் சொன்னா சலாம் சொல்லுங்க. இன்முகத்தோட பேசுங்க. அவங்கள குத்தி காண்பிக்காதீங்க. அவங்கள போய் பின்னால பேசாதீங்க. இததான் இஸ்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. வெறுப்பே நம்ம மனசுல இருக்கக்கூடாது அப்படின்னு மனித உணர்வை கொலை செய்ய சொல்ற மார்க்கம் இல்ல இஸ்லாம். மன்னிப்புல இன்னொரு விஷயத்த இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துது. மீண்டும் மீண்டும் மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்துல ஏமாறுறதை இஸ்லாம் தடுக்குது. ஒரு உண்மையான இறை நம்பிக்கையாளர் 2 முறை ஒரே புத்துல கொத்துப்பட மாட்டாரு. 2 முறை ஒரே மனிதன் கிட்ட ஏமாற மாட்டாரு அப்படின்னு சொல்லி. இப்ப மன்னிப்பு அப்படிங்கிற பெயர்ல நம்ம ஏமாந்து போகக்கூடிய மனிதர்களா இருந்துடவும் கூடாது. அதே நேரத்துல மன்னிப்பு அப்படிங்கிற பெயர்ல ரொம்ப வீம்பான மனிதர்களாவும் நம்ம இருந்துடக்கூடாது. நடுநிலைய இஸ்லாம் கையாள சொல்லுது. பாருங்க, இந்த உலகத்துல நம்ம எத்தனையோ அமல்கள் செய்யறோம் தானே. இந்த அமல்களுக்காக நாளை அல்லாஹ் கிட்ட போய் நம்ம விசாரிக்கப்படுவோம். மறுமையில என்ன மட்டும்தான் இருக்கு நமக்கு? விசாரணை மட்டும்தான் இருக்கு. ஆனா மறுமையிலையும் ஒரு அமல் செய்ய முடியும் தெரியுமா? எல்லா மனிதனும் நாளைக்கு மறுமையில அல்லாஹ் கிட்ட போய், யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு குடு, என்னுடைய தொழுகையை நான் சரிப்படுத்திக்கிறேன். யா அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பு குடு, நான் சதகாக்களை கொடுத்துட்டு வரேன்னு சொல்லி கேட்பாங்க. ஏன்னா அந்த நாள்ல எந்த நன்மையுமே நம்மளால செய்ய முடியாது. இதுவரைக்கும் செஞ்ச நன்மைகளுக்கான விசாரணை தான் அந்த நாள்ல நடக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நாள்ல கூட ஒரு அமல் செய்ய முடியும் அப்படின்னா அது எந்த அமல் அப்படின்னா இந்த மன்னிப்பு அப்படிங்கிற ஒரு அமலைதான். ஒரு அடியான் அல்லாஹ் கிட்ட போய் நிப்பானாம். தனக்கு அநீதம் செஞ்ச ஒரு அடியான் மன்னிப்பு கேட்டு அதை மன்னிக்க முடியாம நிப்பானாம். அந்த மன்னிப்பு கேட்கிற அடியாரும் ஒரு சிறந்த இறை நம்பிக்கையாளரா இருப்பார். இப்ப அந்த மனிதருக்காக அல்லாஹ் சொல்லுவானா, நீங்க இவரை மன்னிக்கலாமே, உங்களுக்கு மேல ஒரு சொர்க்கம் தெரியுது, அதை பாருங்களேன் அப்படின்னு. அந்த அடியான் அந்த சொர்க்கத்தை பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியப்பட்டு நிப்பானாம். அல்லாஹ் கேட்பானா, இந்த சொர்க்கம் யாருக்குரியது தெரியுமா அப்படின்னு. அந்த அடியான் சொல்லுவானா, இது உயர்ந்த நபிமார்கள், அந்தஸ்துல உயர்ந்த ஷஹீதுகளுக்குரியதா இருக்குமோ அப்படின்னு. அப்ப அல்லாஹ் சொல்வானா, இந்த சுவனம் உங்களுக்குரியது அப்படின்னு. அப்ப அந்த அடியான், யா அல்லாஹ் என்ன நீ கேலி செய்றியா, என்ன நீ பரிகாசம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்பானா. இல்ல, இந்த சொர்க்கம் உங்களுக்கானது. இந்த ஒரு மனிதனை நீங்க மன்னிச்சீங்க அப்படின்னா அந்த சொர்க்கத்துக்கு நீங்க போயிருவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். சொன்ன உடனே இந்த மனிதர் அந்த அடியான மன்னிச்சு அந்த மன்னிப்புக்கு பகரமா அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் கிட்ட இருந்து வாங்கிக்குவார். இப்போ இங்க
ஸ்வர்ணத்துல போய் சொர்க்கத்தை கண்ணெதிரே பார்த்ததுக்கு அப்புறம் மன்னிக்கிற ஒரு மனிதருக்கே அல்லாஹ் அவ்வளோ பெரிய அந்தஸ்தை தரான் அப்படின்னா, இந்த பூமியில இன்னும் நான் சொர்க்கத்தை பார்க்கல. சொர்க்கத்தை பத்தின செய்திகள் மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். சொர்க்கம் எனக்கு இருக்கு அப்படிங்கிற சுப செய்தியை மட்டும்தான் நான் கேட்டிருக்கேன். வெறும் செய்திகளாலேயே கேட்டு நான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு உண்மையான மன்னிப்பை வெளிப்படுத்துற ஒரு இறை நம்பிக்கையாளரை நான் மன்னிச்சேன் அப்படின்னா, அல்லாஹ் எனக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தயார்படுத்தி வச்சிருப்பான். ஒண்ணு அல்லாஹ் கிட்ட இருந்து கூலிகள் கிடைக்கிறதுக்காக நம்ம மன்னிக்கணும். இன்னொன்னு நம்மளுடைய மன நிம்மதிக்காக மன்னிக்கணும். எப்படி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரர்களை மன்னிச்சாங்களோ அது போல மன்னிக்கணும். இவ்வளவு கொடுமை செஞ்சதுக்கு அப்புறம் கூட சிறு வயதுல இருந்து தன் தந்தை கிட்ட இருந்து தன்னை பிரிச்சு, தன்னை அனாதையாக்கி, ஒரு இடத்துல அடிமையாக்கி, கைதியாக்கி, இவ்வளவு சித்திரவாதை செஞ்ச அந்த சகோதரர்களை ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மன்னிச்சாங்க? தன்னுடைய மனம் நிம்மதியா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக. நிம்மதியான ஆன்மாவை கொண்டுதான் நம்ம அல்லாஹ்வை நெருங்க முடியும். அப்படிப்பட்ட நிம்மதியான ஆன்மாவுடையவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருளணும். இன்ஷா அல்லாஹ். மீண்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இன்னொரு ஒரு பண்புல நாளைக்கு இந்த வகுப்புல சந்திப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.